நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஸோ ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு ரொம்பவே நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் தான் பார்க்க போறோம். இது நமக்கு ஒரு டே ஒன்னாவே அமைய போகுது. ஸோ நான் ஏன் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட். டிஃபிகல்ட் இல்லை, நமக்கு அது ஓரளவுக்கு ஈஸி தான் 10th இல்லையா. பட் ஆனால் நிறைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 9th and 10thல இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து பேக் ரிவர்ஸ் போகும்போது நமக்கும் என்ன சொல்றது, ஒரு ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்த முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப ஒரு இதுவாகவே இருக்கும். நம்ம முடிச்சிட்டோன்ற ஒரு தைரியம் வரும். 6th படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இன்னும் 10th இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான். இதுவும் ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. புரிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்ன விஷயம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 யூனிட்ஸ் ஆச்சும் முடிச்சிடணும் அப்படின்ற டார்கெட் நம்ம வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இண்டெக்ஸ். மொத்தம் 9 யூனிட்ஸ் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 யூனிட்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 70 பேஜஸ் இல்லைங்களா. ஸோ பேக்ரவுண்ட்ல ஒரு சின்ன நாய்ஸ் மாதிரி வரும். நான் என்னோட அடுத்த வீடியோல இருந்து அதை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணிக்க பார்க்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய டிவைஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, என்னுடைய மெத்தட்ல ஏதாச்சும் உங்களுக்கு அதாவது சொல்லிக் கொடுக்குற இப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் இது என்னுடைய நியூ இனிஷியேட்டிவ். நான் கத்துக்கிட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யா, கண்டிப்பா எல்லாராலையுமே படிக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. சின்ன சின்ன நடுவில் சின்ன சின்ன ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஃபன்னியா ஏதாச்சும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அது ஓகே அக்செப்டபிளா இருந்தா எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு செல்ஃபா ஏதாச்சும் நிமோனிக்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயல் ஒன்று அமுத ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் நம்ம புக்ல இருக்குதுன்றத காட்டுறேன் நான். ஓகேவா? இப்போ இதுல இருந்துதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு படிக்க வேண்டியது. அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அன்னை மொழியே அப்படின்னு சொல்லும் போது இது யார் எழுதியிருக்காங்கன்றத நம்ம பார்த்துக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நூல் பேர் கொடுத்துட்டு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். எல்லா விதமாவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் பாட்டு பாடி அதோடைய பொருளை சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இங்க கிரீன்ல மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அது இதுவும் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 லைன் பார்த்துக்கிட்டா போதும். நான் பிளஸ் உங்களுக்கு இந்த ஒரு 3 கலர் பண்ணிருக்கேன், அது மட்டும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். பொருள் நம்ம கீழே பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுல பாட்டோடைய ஒரு லைன் தான் கொடுக்க போறாங்க. நீங்க பார்த்துட்டீங்கனாலும் நமக்கு ஒரு ஒரு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தமிழை போற்றி பாடுறாரு யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பார்ப்பதே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. சரிங்களா? உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்தற்றோம் யாண்டும் முழங்கி தனித்தமிழே. சோ முடிக்கிறாரு. இப்ப தமிழே அப்படின்ற இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்தா நமக்கு நிறைய சந்தேகம் வரும். பாரதியார் பாடியிருக்காரா, இல்ல என்ன சொல்றது பாவேந்தர் பாரதிதாசன் தமிழை பத்தி பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது கனிச்சாறு அப்படின்ற பாடல். அன்னை தமிழே அப்படின்ற ஒரு இதுல இருந்து கவிதை பேழையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த கனிச்சாறு. நம்ம பொருள் முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றாரு? அன்னை மொழியே அப்படின்றாரு. அன்னை மொழினா என்னது? மதர் டங்.
அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. சோ கனிச்சாறு அப்படின்ற புக்ல கனியே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வாழ்த்துறாரு. இந்த லைன் கொடுத்தா ஈஸியா நம்ம பண்ணிடலாம். பட் வேற லைன் கொடுத்தாங்கன்னாலும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே. ஸோ அந்த ஒரு மன்னன் யூஸ் பண்ண லாங்குவேஜா இருக்கிற ஒரு ஒரு தமிழ், பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்றார். தமிழுக்கு வந்து ஒரு ஒரு பர்சன் மாதிரி அவர் வந்து எடுத்துரைக்கிறார். திருக்குறளின் பெருமைக்குரியவளே. திருக்குறள் உலகளவுல சிறந்த ஒரு புத்தகம் இல்லையா? அது மாதிரி 10 பாட்டே, 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மண்மேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைகளை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும்? பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே அப்படின்றாரு. வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் புற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று. இது கனிச்சாறு, தேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கடல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமோனிக் சொல்லித்தரேன், கேளு. இது வந்து கனிச்சாறு அப்படின்ற இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அன்னை மொழியை கொடுக்கறதா தான் இப்படி கொடுக்கலாம். அன்னை மொழியை இயற்றியவர் யார்? யாரு? பாவலரில் பெருஞ்சித்திரனார். அன்னைன்னு இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா சித்தி அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றேன். நம்ம அன்னையை பத்தி யார் கரெக்டா நல்லா சொல்லுவாங்க, யார் நல்லா எழுத சொன்னா நல்லா எழுதுவாங்க? நம்ம சித்தி தான், அவங்களுடைய தங்கச்சி. சோ அன்னைய பத்தி எழுதுனது யாரு? சித்தி, சித்திரனார். சோ இது மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்க வச்சு படிக்கலாம். அன்னை மொழியை இயற்றியவர் பாவலரேறு பெரும் ஜித்திரனார். பெரியமா, சித்தி, சோ பெரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேற நிமோனிக்ஸ் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பாடிட்டு வராரு. இப்போ உங்களுக்கு அந்த இது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கனிச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது கனி, பாவல், பாவல் பால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கனி பால் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு என்ன தோணுதோ. கனிச்சாருன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் ஞாபகம் வரணும். அன்னை மொழியன்னு கொடுத்தாலும் அதுதான் ஞாபகம் வரணும். பாடல்ல இருந்து ஒரு வரி கொடுத்தாலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்ன்றதுதான் ஞாபகம் வரணும். இங்க பாத்தீங்கன்னா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து கண்டிப்பா கேட்பாங்க. சச்சிதானந்தன், சச்சிதானந்தன். ஓகேவா? என்ன சொல்றாரு சச்சிதானந்தன்ற வந்து, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் சச்சின் கூட சொல்லலாம். அவர் உயிரை கொடுத்து விளையாடுறாரு இல்லையா நம்மளுடைய கிரிக்கெட் டீமுக்காக. அவர் வந்து அதுவே அவர் தமிழா இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நூல்வெளி, அதாவது இதை பத்தி சொல்றாங்க. நூல் பத்தி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு அப்படின்ற ஒரு புக்கு, தொகுதி 1, தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள், தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்தற்றோம் யாண்டும். இதை எழுதியவர் யாருன்னு கூட கேட்பாங்க. எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக, எதன் வாயிலாக தனது தமிழ் உணர்வை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இது பண்ணாரு? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. சரிங்களா? சிட்டு, சித்தி, சிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சிட்டு. சரிங்களா? அன்னை மொழியே அப்படின்ற புக்கு வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை. மாணிக்கம் என்ற பெயரை கொண்ட பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் என்னது? மாணிக்கம். ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100 பாவிய கொத்து. நல்லா கவனிங்க. உலகியல் 100, வேர்ல்ட் 100 இங்கிலீஷ்ல கூட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி யோசிக்கலாம். பாவிய கொத்து, கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்பு குவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார்.
இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை, திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை எழுதியிருக்காரு. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த புலவர்களுடைய நூல் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல யாருது வந்து ஆகல அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதை நம்ம படிக்க படிக்க கத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் சொல் வளம். தமிழ் சொல் வளம் யார் எழுதியிருக்காரு? தேவநேய பாவாணர். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாவலர் இருக்கும் பாவாணருக்கும் நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. தமிழ் இது வந்து உரைநடை. ஸோ அதனால கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இதுவா கிளான்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அதனால தமிழ் சொல் வளம் எழுதியவர் தேவநேய பாவாணர். ஓகேவா? இதுல ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதி. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்ட்டு யார் சொல்றாரு? மகாகவி பாரதி சொல்றாரு. அவர் தானே விடுதலைக்காக நிறைய போராடிருக்காரு. ஸோ நாடு அப்படின்னு வந்தாலும் டக்குன்னு யார் ஞாபகம் வரணும்? புலவர்ல யாருப்பா நாட்டை பத்தி இப்படி ஒரு வீரமா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது பாரதியார் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரி, இதுல நான் வந்து முக்கியமானது மட்டும் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா உரைநடை நமக்கு முக்கியம் கிடையாது. அதோடைய கருத்து கருவூலம் அதோடைய கதையும் கருதான் ரொம்ப முக்கியம். அதுல சில விஷயங்கள் நான் முக்கியமானது மார்க் பண்ணிட்டேன். அதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இதுல பாருங்க, தாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். தாள் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. சரிங்களா? வெங்காயத்தாள் கொடுப்பா அப்படின்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து நெல்லுக்கு இருக்குது, கேழ்வரகு இருக்கு, முதலியவற்றுடைய அடிப்பகுதி. தண்டு கீரையை தான் சொல்லுவாங்க. கீரை, வாழை, இதுக்கெல்லாம் இதோடைய அடி. கோல் அப்படின்றாங்க. நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கும், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூரு, குத்துச்செடி, புதர், இதெல்லாம் வந்து தூர் வாருங்க அப்படின்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, தட்டு அல்லது தட்டை, சோளத்தட்டை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கம்பு, சோளம் இதோடைய அடிப்பகுதி. கழி அப்படின்றது வந்து கரும்பின் அடி. சரிங்களா? வீட்டுல கரும்புலாம் இருந்ததுன்னா சாப்பிட்டு சீக்கிரம் கழிங்கப்பா அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கல் அப்போ நிறைய கரும்பு சேர்ந்துரும். அதனால கழி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கழை மூங்கிலின் அடி. சரிங்களா? மூங்கிலோடைய அடி கழை. அடி அப்படின்னே ஒரு இது இருக்குது. புலி, வேம்பு இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம அப்பா அம்மாலாம், புளிய மரம் வேப்ப மரத்துக்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய அடிதான் சொல்லுவாங்க. இதுக்கு கொடுத்துட்டு நமக்கு வேற ஏதாவது கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டாலும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். புலி வேம்பு மரத்துக்கிட்ட போனா அம்மா என்ன சொல்லுவாங்க? அடி அப்படின்வாங்க இல்லையா? பேயெல்லாம் வரும்ட்டு ஒரு மித்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கிளை பிரிவுகள். அதுல பாத்தீங்கன்னா கவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை. கிளையோடைய இந்த மாதிரி தாவரங்களோட தமிழ் சொற்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கொம்பு அல்லது கொப்பு அப்படின்றது கவையின் பிரிவு. கிளை பாத்தீங்கன்னா அந்த கொம்புல இருந்து வர பிரிவு. சினைன்றது பாத்தீங்கன்னா கிளையிலிருந்து வந்த பிரிவு. போத்து அப்படின்றது வந்து சினையின் பிரிவு. சோ அது கவைக்கு அப்புறம் தான் வந்து கிளை, கிளைக்கு அப்புறம் வந்து கொப்புக்கு அப்புறம் சினைக்கு அப்புறம் போத்துக்கு அப்புறம் குச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரியுது. ஸோ அது ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுள்ளி அப்படின்றாங்க. காய்ந்த குச்சி. சுள்ளிலே சுள்ளின்னு போடுவாங்க இல்லையா? காய்ந்த குச்சி. விறகு காய்ந்த சிறைக்கிளை. வெங்கழி அப்படின்றது காய்ந்த கழி. கட்டை அப்படின்றது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இலை வகை பார்க்கலாம். இலைன்னு சொல்லும் போது எதுக்கு சொல்றாங்க? புலி, வேம்பு முதலியவற்றின் இலை. தாள் மேல பார்த்தோம் இல்லையா? நெல்லு, புல்லு, அதுக்கெல்லாம். தோகை அப்படின்றது வந்து சோளம், கரும்பு முதலியவற்றின் இலையை தான் தோகைன்றாங்க. ஓலை சொல்லும்போது பனை ஓலை, தென்னை ஓலை, அதெல்லாம் இலை. அதோடைய இலையை தான் அப்படி சொல்றாங்க. சண்டு அப்படின்றது காய்ந்த தாளும் தோகையும். சருகுன்றது காய்ந்த இலை. சருகாயிட்டப்பா அப்படின்றாங்க. காய்ந்த இலை. கவிதை எழுதுறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த மீனிங் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். கொழுந்து வகைகள். தாவரத்துடைய நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் அப்படின்றாங்க. துளிர் அல்லது தளிர் அப்படின்றாங்க. பாத்தீங்களா? நெல்லு, புல்லு முதலியவற்றின் கொழுந்து. சரிங்களா? கொழுந்துனாலே அதோட நுனி. வர்றா நெல்லு துளிர் இருக்குது அப்படின்றாங்க இல்லையா? சந்தோஷப்படுவாங்க. முறி அல்லது கொழுந்து. புலி, வேம்பு, வேப்பங்கொழுந்து
ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேம்புனாலே கூட வந்து துணைக்கு புளியும் வந்துடும். சரிங்களா? முதலியவற்றின் கொழுந்து. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க சீடு போட்ட உடனேவே ஜெர்மினேட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எதுக்கு இது சொல்றேன்னா, இது ரெண்டுமே ஒன்னாதான் வருது. பாத்தீங்கன்னா கொழுந்துன்றாங்க. முதலியவற்றின் கொழுந்து. குருத்து அப்படின்னு சொல்லுவது சோள குருத்து, கரும்பு அப்படின்றாங்க. அது தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து வந்து குருத்துன்றாங்க. தென்னங்குருத்து அப்படின்றாங்க இல்லையா, அதுதான். கொழுந்தாடை அப்படின்றாங்க. கரும்புடைய நுனி பகுதி. இங்க வந்து குருத்தும் அதுதான், கொழுந்தாடைக்கும் அதுதான், கரும்புடைய நுனி பகுதி. ஸோ 2 பேர் இருக்கு கரும்புக்கு, மறந்துடாதீங்க. தப்புன்னு போட்டுற போறீங்க, அதாவது வேற எதாவது மாத்தி போட்டுற போறீங்க. பூவின் நிலைகள் அப்படின்றது வந்து அரும்பு அரும்பு பூவோடைய தோற்ற நிலை. போது போதி வண்டு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. போது அப்படின்றது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அன்று அலர்ந்த மலர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அலர்னா பூவின் மலர்ந்த நிலை. வி அப்படின்றாங்க. மரஞ்செடியின் நின்று பூ கீழே விழுந்த நிலை. வி வி அதாவது விழுந்துருச்சு வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மல் பூ வாடின நிலை, வாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்கலாம். இது வந்து ஒருத்தரை பத்தி கொடுத்திருக்கிறாரு. நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். இது வந்து கதைக்கு அப்பாற்பட்டது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ். ஓகேங்களா? நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் அப்படின்றார். இவருடைய சொல்லாராய்ச்சியில பாவாணரை வியந்த பெருமகன். பாவாணரை பத்தி பேசல, வேற ஒருத்தர். ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். ஓகேங்களா? பாவாணர் நூலகம் ஒன்றை, அதாவது பாவாணருடைய ஃபேன் போல இவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். சரிங்களா? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்காரு. இது இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா, சச்சிதானந்தன். அவர் என்ன சொல்றாரு? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். குழப்பிடாதீங்க. இப்ப நான் யார பத்தி பேசுறோன்றது சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே பாருங்க, தமிழ் திரு ரா இளங்குமாரனார். இளங்குமாரனார் என்ன சொல்றாரு? விழிக்கு கம்பேர் பண்றாரு. ஆனா சச்சிதானந்தன் என்ன சொல்றாரு? உயிரோட கம்பேர் பண்றாரு. சாகும் போதுமே தமிழ் படித்துதான் சாகணும், என்னுடைய உயிரே தமிழோட தான் போகணும்ன்றாரு. ஆனா இவரு இளங்குமாரனார் என்ன சொல்றாரு? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அவர் எப்படி ஞாபகம்? இளங்குமாரனார் இளம் வயசுல இருக்காரு, உயிரை எப்படி கொடுப்பாரு? கண்ணு தானே கொடுத்தா பரவாயில்ல இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிமோனிக்ஸ்க்காக சொல்றேன். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யாருன்னு கேட்கலாம். 4-5 பேரை கொடுத்துட்டு இதுல யாரு இமைகளை மூடி எழுதக்கூடியவர்னு கேட்டுட்டு அதுல திருவிக்கா இருக்கலாம். சோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், திருவிக்காவுக்கும் இமைகளை மூடி எழுத தெரியும்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இளங்குமாரனாருக்கும் கண்களை மூடி எழுத தெரியும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆற்றலை கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர் யாரு? ரா இளங்குமாரனார், தமிழ் திரு அப்படின்றாங்க. பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேய முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழர் திரு ரா இளங்குமாரனார். சரிங்களா? சோ இப்ப வரலாம், நம்ம பிஞ்சு வகைன்னு இருக்குது. சோ நமக்கு அது ஈஸியா தெரிஞ்சிடும். பூம்பிஞ்சுன்னு சொல்லும்போது பூவோடைய இளம் பிஞ்சு, இளம் காய்னா வடு, மாம்பழ அது வந்து வடு வந்து மாங்காய்க்கு சொல்லுவாங்க. மூசு பலா பிஞ்சு, கவ்வைன்றது எள்ளோடையது சொல்லுவாங்க. குறும்பைனா தென்னை பனை இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. முட்டுக்கரும்பை சிறு கரும்பை. சரிங்களா? இளநீர் வந்து முற்றாத தேங்காய். நுழாய் இளம் பாக்கு கற்கள் அப்படின்றது இளநெல். கச்சல்ன்றது வாழை பிஞ்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? குலை வகை கொத்து, அவரை துவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குலை
கொடி முந்திரி, கொலை கொலையா முந்திரிக்கா, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தூறு, வாழைக்குலை, கதிர், கேழ்வரகு, சோளம் அதெல்லாம் சொல்றாங்க. சோளக்கதிர், நெற்கதிர் இல்லையா. அழகு அல்லது குரல் அப்படின்றது பாத்தீங்கன்னா நெல், திணை முதல்ல இது மாதிரி கொடுப்பாங்க. குரல், குரல் 2 குரல் இருக்கு இல்லையா. இந்த குரலுக்கும் இந்த குரலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லு, திணை முதலியவற்றின் கதிர். சரிங்களா. சீப்புனா வாழை சீப்பு கொடுப்பா. ஒரு பஞ்ச் ஆஃப் இது எப்படி சொல்றாங்க அப்படின்றதுதான். கெட்டு போன காய்கனி அப்படின்றாங்க. சூம்பி போன காய், நுனியில் சுருங்கியது, சிவியல் அப்படின்றாங்க, சொத்த அப்படின்றாங்க, வெம்பல் வெம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, அலியல் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரப் பண்ணி காட்டணும். வெம்பல்ன்றாங்க, அலியல்ன்றாங்க, அழுகல்ன்றாங்க, சொண்டு அப்படின்றாங்க, கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் அப்படின்றாங்க. கோட்டான் உட்கார்ந்து இருந்தால் கெட்டு போன காய், தேரன் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அமர்ந்துடுச்சு. உங்களுடைய ஊர் ஸ்லாங் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க இது பண்ணலாம். கெட்டக்காய் சொல்லலாம். அல்லிக்காய், தேரை அமர்ந்திருந்து கெட்டக்காய், தேங்காய். ஒல்லிக்காய், தென்னையில் கெட்டக்காய். அந்த மாதிரி பழத்தோலுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. தொலி அப்படின்றாங்க, தோல், தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை. இதெல்லாமே கொம்மை எதுக்கு சொல்றாங்க, வரகு, கேழ்வரகு முதலியவற்றுடைய உமிக்கு. மணி வகை சொல்லும் போது கூலம், நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள்ன்றாங்க. பயறு, பயிர் இல்ல பயறு, அவை அவரை, பயறு, அதாவது பயிருன்றது அந்த அரிசிக்கு சொல்லுவாங்க. பயறுன்றது இந்த கிரெயின்ஸ், சாரி பல்சஸ், அவரை, உளுந்து, இந்த கிராம், பெங்கால் கிராம் சொல்றாங்க இல்லையா, அது கடலை, வேர்க்கடலை, கொண்டை கடலை அதெல்லாம். விதைன்னு சொல்லும்போது கத்திரி, மிளகாய் முதலியவற்றின் வித்து. காழ்ன்றது புளி, காஞ்சிரை, நச்சு மரம் முதலியவற்றின் வித்து. முத்து, வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. சரிங்களா. கொட்டை அப்படின்னு வந்து மாங்கொட்டை அப்படின்றாங்க இல்லையா, அது. பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய், வித்துன விதை, சரிங்களா. தேங்காய்ன்றது தென்னையின் வித்து. முதிரை, அவரை, துவரை முதலியவற்றின் பயறுகள், முதிரை, சரிங்களா. இங்கேயும் அவரை துவரை இருக்குது. சாரி, அவரை துவரை முதிரை பயறுனே கொடுத்துட்டாங்கன்னா அவரை, உளுந்து, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோ. இளம் பயிறு, நாற்று நடனம், நெல்லு, கத்திரி முதலியவற்றின் இளநிலை. கன்று, மா, புலி, வாழை. இளநிலை, சோ அதோடைய இளநிலை. குருத்துன்னு சொல்லும்போது வாழை, இளநிலை அதோடைய இளநிலை. பிள்ளைன்னு சொல்லும்போது தென்னம்பிள்ளை. அன்னம்பிள்ளையை வளர்க்கறதுக்கு தென்னம்பிள்ளையை வளர்த்துக்கலாம் இல்ல. ஓகே. குட்டி, விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி, பனையுடைய இளநிலை. கம்பங்கூழ், சாரி பைங்கூழ், பைங்கூழ். நெல்லு, சோளம் முதலியவற்றுடைய பசும்பயிறு. சரிங்களா. இதுல அவ்வளவா முக்கியமானது இல்லை. இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடினர் மலேசியா தான். மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் மொழியே. பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்றாரு. என்ன சொல்றாரு, உலகத்திலேயே மொழிக்காக முதல் முறையா மாநாடு நடத்தப்பட்டது மலேசியா தான் நாடு. அதுவும் ஃபர்ஸ்ட் யாருக்காக நடத்துறாங்க, தமிழுக்காக தான். மலேசியா முருகர் கோயில்லாம் இருக்கு தெரியும் இல்லையா, தமிழன் எங்கும் எதிலும் இல்லையா. சோ இதுல பாவாணர் பத்தி கொடுத்துருக்காங்க. சின்ன பிரேக் எடுத்துட்டு வரேன். So yeah, I'm back. இந்த பேக்ரவுண்ட் அனாயிங் நாய்ஸ்க்கு நிஜமாவே சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் பாதியில இருக்கு, என்னால டெஸ்ட்டும் பண்ண முடியாது. முடிஞ்சிட்ட பிறகுதான் பார்க்கணும். ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும் நமக்கு இல்லைங்களா. ஸோ என்னடா இது அப்படின்ட்டு நான் 2-3 வாட்டி நான் செக் பண்ணிட்டேன். ஸோ யா, நம்ம எதுல இருக்கோம், பாவாணருடைய அவரை பத்தி பார்க்க போறோம். பாவாணர் சொல்வளம், கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்கம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை,
உள்ளிட்டு வகை தாவர கழிவு இத பத்தி புதர் வகை பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை. ஸோ இதெல்லாம் பத்தி சொல்வளங்களை விளக்கியுள்ளார். ஸோ இதுக்கு அழகா சொல்வளங்களை யார் விளக்கியிருக்கிறாரு? பாவாணர். கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இது வரைக்கும் நம்ம யாரை பத்தி பார்த்திருக்கோம்? பாவலர் பெருஞ்சித்திரனார் பார்த்திருக்கோம். இப்ப பார்த்திருக்கிறது பாவாணரு, சச்சிதானந்தன், இளங்குமாரன். புரியுதுங்களா? இது வரைக்கும் இத்தனை பேர் பார்த்திருக்கோம். நமக்கு பாட்டு அதெல்லாம் கூட ஞாபகம் வரும். யார் எழுதுனாங்கன்றத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் யார மொழி ஞாயிறுன்னு சொல்றோம்? பாவாணர். சரிங்களா? என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்றும் கட்டுரை சுருக்க பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். யாரு? நம்ம தேவநேய பாவாணர். இவரை என்னன்னு சொல்றாங்க? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிறுன்னு சூரியன், மொழியுடைய சூரியன் போல. யாரு? பாவாணர், தேவநேய பாவாணர். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் அப்படின்னு சொன்னா பாவாணர். அது உங்களுக்கு நிமோனிக்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு டக்குனு எதுவும் ஞாபகம் வரல. எத்திசையும் புகழ் மணக்க, கடல் கடந்த முதல் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூலை முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் ரோமன் வடிவில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்தறிவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டில் டி லிங்குவா தாமுல் இ போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்தறிவில் முதலில் அச்சேரியது தமிழ்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போர்ச்சுகீசு லிசுபனில் எந்த இயர் கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ்ல தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. என்ன லாங்குவேஜ்ல இருந்திருக்குது? போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ். நோ, ரோமன் வரிவடிவில் ஃபாண்ட் வரிவடிவுனா ரோமன் ஃபாண்ட்ல அச்சடிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இதுல லாங்குவேஜ் சொல்லல. இப்போ போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் தான். ஸோ இதோடைய உண்மையான கார்டிலா டி லிங்குவா தாமுல் இ போர்ச்சுகீஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? போர்ச்சுகீஸ்னாலே நமக்கு இதுதான் ஞாபகம் வரணும். ஸோ கவிதை பேழைக்கு வந்திருக்கும். இரட்டுற மொழிதல். யார் சொல்றாங்க? இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழழகனார். சந்தம், தமிழ் சந்தம், சந்தம் தமிழுடைய அந்த சந்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அத அதுல கவிமணி தமிழ் அழகனார் அழகா இருக்கிறாங்க. சரிங்களா? இரட்டுற மொழிதல் அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆழிக்கு இணை முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு தனிப்பாடல் திரட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழிக்கு இணை. ஆழினா என்னது? கடல். இந்த பாடலுடைய பொருள் முதல்ல பார்க்கலாம். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடைக்கடை முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகலனாய் பெற்றது. ஓகேங்களா? சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. யாரால காக்கப்பட்டது? சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கடல்னு சொல்லும் போது கடல் முத்தினையும்
அமிழ்தினையும் தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சம், சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. சோ இதுதான் ஆழிக்கு இணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ ஒப்பிடுறாரு. யாரு? தமிழ் அழகனார். கடல் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? சோ தமிழ் அழகனார் தமிழ கடலோட அழகா எடுத்து வைக்கிறாரு. இது இரட்டுற மொழிகள், ஒண்ணுத்தோட ஒண்ணு ஒப்பிடுறது. சரிங்களா? முத்தமிழ் அப்படின்றார். இயல், இசை, நாடகம் 3மே முத்தமிழ். முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் கடலோட ஒப்பிடுறாரு. முச்சங்கம், இது அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கம். 3 வகையான சங்குகள். சங்கம், சங்கு. மெத்த வணிகலன், மெத்த பிளஸ் அணிகலன் 50 மிகுதியான வணிக கப்பல்கள் அப்படின்றாங்க. சங்கத்தவர் காக்க, சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் காத்தமை. நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். சூப்பரா? இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி. இலக்கணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். சிலேடை மொழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதோடைய நூல்கள் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி அப்படின்றது சண்முக சுந்தரம். சந்தத்துக்கு அவர் பாடப்பட்டாரு. நான் அவருடைய உண்மையான பேரு சண்முக சுந்தரம். சண்முகம்னா யாருப்பா? முருகரை தான் சொல்லுவாங்க. தமிழ் அழகனார், முருகர் எவ்வளவு அழகா இருப்பார். அதனாலதான் சண்முக சுந்தரம். இவருடைய இயற்பெயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் இவருக்கு இருக்குது. இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்றார். உரைநடையின் அணிநலன்கள். இது யார் எழுதுறார்? எழில் முதல்வன் அப்படின்றவரு எழுதுறாரு. முதல்வன் உரைநடையுடைய அணிநலன்கள். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பாடலுடைய ஆசிரியர் தான் கேட்பாங்க. இதுல ரொம்ப பேசிக்கா இருக்கும் உரைநடை. சோ இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம சிலபஸ் ஓரியன்டா தான் போறோம். தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் எழுத்து கணினி 1900 முதல் தமிழ் கணினி பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனை கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்கள், அதாவது டேட்டா உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளை, செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. இதுல சின்ன சின்னதா வேர்ட்ஸ் மீனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த திருக்குறள் பாருங்க, ஈஸி தான். புறந்தூய்மை நீரானமையும் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். இதுல என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கப்புலரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன். இதுல என்னென்னலாம் இருக்கும்ன்ற மாதிரி. இணை ஒப்பு அனலாஜி அப்படின்றாங்க. ஓகேவா? உரைநடையில பயன்படுத்துகையில் இணை ஒப்பு அனலாஜி எடுத்துக்காட்டு உவமை அணியை இத இணை ஒப்பு எடுத்துக்காட்ட என்ன சொல்றாங்க? அனலாஜிக்கு என்னது தமிழ்ல? இணை ஒப்பு. சரிங்களா? ஒப்புகா, அதாவது ஒப்பிட்டு கூடுதல் சொல்றாங்க. அது ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும்
கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் செய்யுளியல் 192 என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர். கிருணைக்கும் மரியாதை கொடுத்து சொல்றதுதான் உயர்திணை அக்ரிணை சொல்லிட்டு. சரிங்களா? இணைத்தமிழன் நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கின்றோம். எது இரண்டையும்? அதாவது உயிரில்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வில்லாத பொருளை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்துண்டு அப்படின்னு சொல்றாங்க. இத இணையத்தமிழ் என்ன சொல்றாங்க? இலக்கணை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துல இருந்ததுக்கும் உயர்திணை அக்ரிணை அத இலக்கணை சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்றாங்க. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை. பாரடாக்ஸ். மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை. முன்னுக்கு பின் முரணான கூற்றுதான் என்ன சொல்றாங்க? முரண்பாடு அப்படின்றாங்க. பாரடாக்ஸ் அப்படின்றது. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றுக்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும். சும்மா ஒரு கலப்பில்லாத பொய். இதை சொல்ல முரண், ஆக்சிமோரன் என்கிறோம். கலப்பில்லாத பொய். ஓகேங்களா? ஆக்சிமோரன். இதனை எதிரிணை இசைவு ஆன்டிதீசிஸ் என்கிறோம். இதை எதிரிணை இசைவு அப்படின்றது. ஆன்டிதீசிஸ்னா என்னது? சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதை ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிசேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம்? தோழர்களே சிந்தியுங்கள் என்ற தோழர் ஜீவானந்தம் எழுதியிருப்பது அதற்கு ஒரு நலன். அது முன்னுக்கு பின் முரணான ஆக்சிமோரன். இவ்வளவுதான் இதுல முக்கியமானது. இதுல நூல்வெறி கொடுத்திருக்காங்க. எழில் முதல்வன். முதல்வன் எதை பத்தி பேசுறாரு? உரைநடையோடைய அணிகலன்களை பத்தி பேசுறாரு. சரிங்களா? எழுதிய புதிய உரைநடை அப்படின்றது என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம். கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. சோ இந்த புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்காரு. இதுல தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள் இலக்கியத்தின் சீர்களில் முன் தோன்றிய மூத்த குடி வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்த ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் சிலப்பதிகாரம் கடுகான் காதை. எதுல இதை கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இலக்கண பகுதிக்கு எழுத்து சொல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கும். சரிங்களா? சார்பெழுத்து உயர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? அவற்றுள் உயிரளப்படை ஒற்றளப்படை ஆகிய 2 அளப்பெடைகள் குறித்து இங்கு காண்போம். சரிங்களா? உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய திகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். 10 சார்பெழுத்து 10 வகை. இதுல என்ன பார்க்க போறோம்? உயிரிழப்படை ஒற்றளப்படை பத்தி பார்க்க போறோம். அளப்பெடுத்தல் அப்படின்னா என்ன? நீண்டு அளப்பு நீண்டு ஒலித்தல். சரிங்களா? பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளப்பெடுத்தல் பயன்படுகிறது. சொல்றாங்க பாத்தீங்களா? அம்மா தம்பி. அளப்பெடுத்து உயிரிழப்படை அப்படின்றாங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும்
இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 சத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்பெடை. சரிங்களா? ஸோ இதுல வந்து 3 விஷயம் இருக்குது. செய்யுளிசை அளப்பெடை, இன்னிசை அளப்பெடை, சொல்லிசை அளப்பெடை. செய்யுளிசை சொல்லும் போது தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது. நான் பாதியில இருந்து சொல்றேன், இதுல இருக்காது. அந்த ஈய, அதாவது ஒரு நீட்டித்து ஒலிக்கிறது. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்பெடுத்தலை செய்யுளிசை அளப்பெடை சொல்றாங்க. இதை வந்து இசை நிலை அளப்பெடைன்னு சொல்லுவாங்க. செய்யுள் இசை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிசை அப்படின்னு சொல்லும் போது இதுதான், செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும், அதாவது குறையிற இடத்துல வந்து போடுறது அது வேற. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓதல் வேண்டும் மொழி முதல் அற்கு ஒரு நோய் மொழியிடை நல்ல படா அப்பறை மொழி இறுதி. இன்னிசை சொல்லும்போது கொடுப்பது எதுவோ இருக்குது, கொடுப்பது கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. இன்னிசை அளப்பெடை. ஓசைக்காக குறில் நெடிலாகி அளப்பெடுப்பது இன்னிசை அளப்பெடை. சொல்லிசை அளப்பெடைனா என்னதுன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது சொல்லிசை. உரண இசை உள்ளம் துணையாக சென்றார் வரண இசை இன்னும் உளேன். இங்க வந்து நசை விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளப்பெடுத்தது. விரும்பி அது வந்து ஒரு பெயர் சொல்லுக்கு ஒரு இது கொண்டு வரதுக்காக ஒரு உயிர்ப்புன்றதோட ஒரு பொருள் தருவதற்காக விருப்பம் விரும்பி அப்படின்றதுக்கு நசை அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. ஒற்றளப்படை. செய்யுளில் வந்து உயிரிழப்படை பார்த்தா ஒற்றளப்படை பார்க்க போறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களை இஞ்சி ஒற்று அப்படின்னு சொல்லும்போது இஞ்சி. சரிங்களா? அதாவது மெய் எழுத்துக்கள் இருக்கு. இஞ்சி, இன்னு, இந்த நமன, எரள வழல. ஸோ அதெல்லாம் எரள வழல வாயாலா இல் ஆகிய 10 அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளப்பெடுப்பது ஒற்றளப்படையாகும். எங்கிறைவன் அதை அழுத்தி அக்கிலங்கிய கையராய் இன்னுயிர். ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க பார்த்தீங்களா. இதுல பாருங்க, சொல் அப்படின்ற ஒரு டாபிக். சொல் மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். இரு திணையும் 5 பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களில் வரும் ஒரு சொல். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். நெக்ஸ்ட் இப்ப சொல்ல பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சரியா? மூவகை மொழி அப்படின்ட்டு கேட்பாங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகைப்படும். ஒரு மொழி ஒரு பொருளனவாம். தொடர்மொழி பல பொருளன போது இருமையும் ஏற்பன. இது நன்னூல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா தனிமொழி. தனிமொழி பத்தி கொடுத்திருக்காங்க. என்னது? கண், படி, பகாப்பதம். கண்ணன் படித்தான், பகுபதம். ஒரு சொல் வந்து தனியா வருது இல்லைங்களா? கண், படி அப்படின்றது பகாப்பதம். பகுபதம் கண்ணன் படித்தான். ஸோ ஒரு ஆளை பத்தி சொல்றது பகுபதம். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றால் தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரும். பொதுமொழி அப்படின்னு சொல்லும் போது 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது. சரிங்களா? இவையே எல் பிளஸ் து எனவும் வேம் பிளஸ் கை எனவும் தொடர்மொழிகளாக. ஸோ பிரிச்சா தொடர்மொழியா கூட வரும் அப்படின்றாங்க. அதுதான் பொதுமொழி. சரிங்களா? தொழிற்பெயர்னு சொல்லும் போது வேர்ப், இங்கிலீஷ்ல வேர்ப்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன். நம்ம என்ன செய்வோம்? ஈதல், நடத்தல், இதெல்லாம் தான்.
இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தொழிற்பெயர்ச்சி எண், இடம், காலம், பால் இதெல்லாம் கூட தொழிற்பெயர் தான் அப்படின்றாங்க. குறிப்பாகவோ இல்ல வெளிப்படையாகவோ சொல்வது. சரிங்களா? விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையடி விகுதி தொழிற்பெயர் நடத்தல் விகுதியாகி தொழிற்பெயர் நடத்தல். ஸோ விகுதி அடைந்து நடன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு வினையடியோட சேர்ந்து விகுதி வருது. வாழ்க்கை வாழ்க்கை வாழ் அப்படின்றாங்க கை விகுதி. சரிங்களா? ஆள் அல் ஆளல் ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். நடை என்பது வினையடி. நடை நடத்தை நடத்தல். ஸோ அதுக்கு நிறைய விகுதி நிறைய வருது. ஒரு யூனிட்டுக்கே இப்போ நமக்கு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து 2 யூனிட்டோட முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். நாய்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தான் புரியல. ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். லேப்டாப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேனுடைய நாய்ஸு இதுக்கு எப்படி நான் இது பண்ண போகிறேன்னு தெரியல. நிறைய சொல்யூஷன் 2 நாள் ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம கற்றுக்கணும்னு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் தவிர்த்து எறியணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. எதிர்மறை தமிழ் பெயர் எதிர்மறை பொருளில் வருவது. நடவாமை கொல்லாமை. என்ன சொல்றாங்க? அதாவது எதிர்மறை நெகட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? ஆப்போசிட்டா சொல்லுது. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னது? விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல். இப்போ இது தட்டுன்னு இருக்குது. தட்டுதல் அப்படின்னு இல்லாம வெறும் தட்டு தட்டு கதவு தட்டு. உரைத்தல். இந்த தல் அப்படின்றதுதான் வினை. அதாவது விகுதி விகுதினா தட்டுதல் உரைத்தல் அடித்தல். இந்த தல்லுன்றதெல்லாம் வந்து விகுதி. விகுதி இல்லாம முதல்நிலை தொழிற்பெயரா மட்டும் வர்றதுதான் இது. சரிங்களா? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றாங்க. விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் பேரு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பெறுதல் சொல்லலாம். அது வந்து பேரு. இது வெறும் பேரு. இது பக்கத்துல உங்களால வந்து விகுதி இது பண்ண முடியாது. சரிங்களா? வெறும் முதல்நிலை மட்டும்தான். இப்ப இதுக்காச்சு இது தனியாவும் இருக்கும், கூட விகுதியும் இது பண்ண முடியும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா இது கூட வந்து நம்மளால அதோடைய என்ன சொல்றது விகுதியை சேர்க்க முடியாது. இதுல பாருங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுதல் கெடு கேடு. சுடுதல் சுடு சூடு. சரிங்களா? சூடுதல் நம்மளால சொல்ல முடியாது, கேடுதல்னு சொல்ல முடியாது. கெடுதல் சுடுதல் சொல்லலாம் இல்லைங்களா? இதுதான் தொழிற்பெயர். தல்ன்றது வந்து விகுதி. வினையால் அணையும் பெயர் அப்படின்றது என்னன்னா தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் அப்படின்றாங்க. வந்தவர் அவர் என்ன சொல்றாங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும். ஓகேங்களா? 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர். வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரிங்களா? இதுல வந்து தொழிற்பெயருக்கும் அதோடைய வினையால் அணையும் பெயர். வினை பெயர் தன்மையா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கொடுத்துருக்காங்க? வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். இது வந்து தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். சரிங்களா? ஒரு பர்சனை குறிக்கும். காலம் காட்டாது. தொழிற்பெயர் தட்டுதல் எப்ப தட்டினால தெரியாது. காலம் காட்டும். சரிங்களா? இதுல சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள். வந்தவர் அவர்தான். பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சிருச்சு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ நீங்க பொறுத்தீங்கன்னா பூமி ஆளலாம். ஃபியூச்சரும் சொல்லலாம். இல்ல பாஸ்ட் இட்ஸ் ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் டைம் இல்லையா? ஸோ படற்கைக்கு உரியது. பாடுதல் படித்தல். லாஸ்ட்ல விகுதி வருது. இதுல வந்து பாடியவள் படித்தவர். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மூவிடத்திற்கும் உரியது.
உங்க புக்ல நீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல சில ஒரு தனிப்பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளவனை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். தனிப்பாடல் திரட்டு சுந்தர கவிராசர். சுந்தர் சுந்தர் அப்படின்றது வந்து ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க, பந்தர் தான் குரங்கு இல்லையா? நிமோனிக்ஸ் சொல்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ சுந்தர கவிராசர் அப்படின்றவர் மரம் பத்தி சுந்தர் சுந்தர் அதாவது மரம் பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகான மரம், சுந்தர்னா அழகுன்னு அர்த்தம் இல்லையா? மரம் பத்தி அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது வந்து மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதை மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துட்டு யார் சொன்னாங்க கூட கேட்கலாம். If you talk to a man in language he understands, that goes to his head. If you talk to him in his own language, it goes to his heart. கிட்ட நீங்க வேற ஒரு மொழியில பேசுனீங்கன்னா அவருடைய ஹெட்டுக்கு வேணா போகும், அந்த மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா. தாய்மொழியில பேசும்போது அவருடைய இதயத்துக்கே அது போய் சென்றடையும் அப்படின்றாங்க. Language is the road map of a culture. It tells you where its people come from and where they are going. ரீட்டா மே பிரவுன் அப்படின்றவங்க சொல்றாங்க. இது பாருங்க, நமச்சிவாயர் அப்படின்ட்டு. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே. இங்க தேனுன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாவாணர்ன்னு நினைச்சிடக்கூடாது, சரிங்களா? சாரி, பெருஞ்சித்திரனாரன் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதுல நயம் பாராட்டுவதற்காக கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கும், சரிங்களா? தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாட்டு விளங்கர திகழ்ந்தென மொழியே ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினும் உணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தருக்கிருநா வயங்குன மொழியே தானணி சிறப்புணர் தனித்தமிழ் மொழியே தழைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. நமச்சிவாயர். இதுல சில விஷயங்கள். அறிவை விரிவிச்சை. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்றது யார் எழுதியிருக்கிறாரு? முனைவர் சேதுமணி மணியன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்றது முனைவர் சேதுமணி மணியன். மணியன் அவர் வந்து மணிமணியா ஏன் வந்து தமிழை காக்க வேண்டும் ப்ரிசர்வ் பண்ணணும்ன்றது எழுதியிருக்காரு, சரியா? தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன், சரிங்களா? நன்னா தமிழ் எழுதணும்ப்பா, தவறு இல்லாம எழுதணும்ப்பா அப்படின்றார். யாரு? நன்னன், ஓகேங்களா? பச்சை நிழல் உதயசங்கர். நிழல் உதயம் அப்படின்னா சூரியன். எந்த ஒரு பாலிடிக்ஸ் இதுல பேசல. பச்சை நிழலுக்கு தேவை எது இருந்தாதான் நம்ம நிழலுக்கு போவோம். சூரியன் வந்தாதான் நம்ம நிழல் தேடி போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பச்சை நிழல் உதயசங்கர். ஜஸ்ட் நிமோனிக்ஸ் தான். உயிரின் ஓசை இயல் 2 இரண்டாவது இயலுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா அடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன். கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையை வந்து ஒரு இயற்கை நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இதுல இருக்குது. இதுல முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இதுல இருந்து பார்க்க போறோம். ஸோ உரைநடைன்னு சொல்லும் போது அதுல நம்ம வந்து கருவல் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர மொத்தமா தெரிஞ்சுக்க தேவையில்லை. தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்து அதாவது இயற்கை பேசுது, சரியா? அதாவது தொல்காப்பியத்துல உலகத்துடைய பஞ்சபூதங்களை பத்தி பேசியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ வாழ்நாளை நீட்டிக்கும் பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை ஏர் அட்மாஸ்பியரை பத்தி பேசியிருக்காங்க. வாயு வழக்கம் அழிந்து செறின் தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஔவை குரல் 49ல ஔவையார் சொல்லியிருக்காங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகின்றேன். கிழக்கிலிருந்து காத்து வீசப்படும் போது கொண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈஸ்ட், சரிங்களா? கொண்டல் அப்படின்றாங்க. கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன். மேற்குல இருந்து வரும்போது
குடக்கு, வெஸ்ட், குடக்கு, குடக்கு மலை, ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் பேரும் உண்டு. நிமோனிக்ஸ் போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லது. வடக்குல இருந்து வரும்போது வாடை, வா வா, இதனால ஞாபகம் வச்சுக்கலாம். நார்த்து, வடக்குனா நார்த்து, சரிங்களா? தெற்கில் இருந்து வீசும்போது தென்றல், அழகா. நம்ம தான் சவுத், தென்றல்ன்றோம், சரிங்களா? தென்றல். ஈஸ்ட்ல இருந்து வரும்போது என்ன சொல்றோம்? குணக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஈஸ்ட்ல இருக்கவங்க, இது வந்து நான் எந்த ஒரு ரீஜனல் இதுவும் கிளப்பல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. குணக்கு குணமா இருப்பாங்க, சரிங்களா? மேற்குல இருந்து வந்து குடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குண்டக்க மண்டக்கா பேசுவாங்க வெஸ்ட்ல, வச்சுக்கோங்க. நார்த்ன்றது வந்து வாடை, அவங்க கிட்ட இருந்து ஒரு வாடை. தெற்கு வந்து தென்றல், தே தே, வா வா, அது மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வாக்கு, வடைக்கு வடக்கு வாடை, தென்றல் தெற்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பலப்பட்டை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன் பொருளை நதியும் நன்னதியும் சேர்க்க பொறுப்பிற் செந்தமிழின் பண்ணுதித்த தென்றலே. தென்றலை பத்தி பேசியிருக்கிறாங்க, சரிங்களா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. ஒரு பாட்டு வரும் இல்லையா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்ட்டு. இந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஸோ பாடுறனையும் தப்பா எடுத்துக்காதீங்க, டக்குன்னு பாடிடுவேன். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். எதுலெல்லாம் ஏரை பத்தி கொடுத்துருக்காங்க? ஏர்னா இது காற்று, சரிங்களா? நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வளத்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. புறம். ஸோ ஹிப்பாலஸ் பருவ காற்று, அதுக்கு முன்னாடி இது பார்த்துடலாம் அந்த பேஜில் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ காட்டுல இருந்து மழை வரும், ஜஸ்ட் சயின்ஸ் மாதிரி, நமக்கு தேவையானது மட்டும் பார்த்துக்கலாம். என் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். வலிமிகின் வலி இல்லை. வலினா என்னது? வளிமண்டலம், அட்மாஸ்பியர் நிறைய இருக்கும்போது நமக்கு எந்த வலியுமே பெயினே இல்லை அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்காரு? முடவனார். யார் சொல்லியிருக்காங்க? முடவனார், சரிங்களா? முடவன்னா யாரு? முடவனாருக்கு தான் வந்து வலிக்கும், முடவர்கள் அப்படின்றாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வலிக்கும். வலின்றது வளிமண்டலத்தை பற்றி பேசியிருக்காங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இங்க பாருங்க, கிபி பிசி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ் அப்படின்ற பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. இந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஸோ ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. இதுல பாருங்க, தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் குழாயில் இருந்து அப்படியே தண்ணீர் குடித்து நாம் நீர் மாசுபாடு அடைந்தன காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கின்றோம். அப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வலியையும் ஆக்சிஜன், இப்போ நடந்தது பார்த்தீங்களா கொரோனால, விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கு அதிகமாகும். ஸோ ஆக்சிஜனையும் பாட்டில்ல போட்டு விற்கிறாங்கன்றாங்க. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் யாருக்கு இருக்குது? இந்தியாவிற்கே என்பதை அறியும் போது எனக்கு விரும்புகிறேன். காற்று இதை பத்தி பேசுது அப்படின்றாங்க, சரிங்களா? ஸோ யூவி புற ஊதா கதிர், அந்த அதுல இருந்து நம்மளை வந்து எது பாதுகாக்குது? வளிமண்டலம் தான் நம்மளை பாதுகாக்குது, சரிங்களா? அதாவது காற்று மாசுபடுவதால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவதாக
யார் சொல்றாங்க? சிறுவர் நிறுவனம் யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன். அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் இது ஒன்று வரும். யூனிசெஃப் பண்றது குழந்தைகளை பத்தி. சரிங்களா? குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். குளோரோஃப்ளோரோ கார்பன்ன்றது நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து வர்றது ஒரு மூலக்கூறு, அதோட ஒரு ஆட்டம் 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஓசோன்ன்றதுதான் நமக்கு வந்து ஒரு வளிமண்டலம், நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதை அழித்துடும்ன்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபேன் ப்ராப்ளம்க்கு ஏதாச்சும் நீங்க ஒரு சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சுல, யூனிசெஃப்னா என்னன்னா யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். சரிங்களா? ஸோ அதுதான் அதோட அப்ரிவேஷனு. இது பார்க்கலாம். இதில் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருவீங்க. நீங்கள்னு சொல்றது காற்று நம்ம கிட்ட பேசுது. சரிங்களா? என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஜூலை 15 தான், சாரி ஜூன் 15 தான் என்னது? காற்று நாளாக, ஏர் அட்மாஸ்பியர் கொண்டாடுறாங்க. தேவக்கோட்டை வா மூர்த்தி அப்படின்றவர் வந்து ஏதோ பாடியிருக்காரு, நம்ம பார்க்கலாம். பின் வருத்தங்கள். மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனி இரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறிவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கி போனேன். நல்ல கவிதை இல்லையா? தேவக்கோட்டை வா மூர்த்தி, தேவக்கோட்டை வா மூர்த்தி. மூர்த்தி அப்படின்றது வந்து இந்த பாட்டை பத்தி பாடுறாரு. ஸோ இது பாருங்க, ஒரு தெரிந்து கொள்வோம். ஓகேவா? தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு, தாய்லாந்து ஓகேங்களா, அவங்களோட மன்னோட முடிச்சூட்டு விழாவில் திருவெம்பா திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தாய்லாந்துடைய முடிசூட்டு விழால தமிழோடைய இந்த திருப்பாவை திருவெம்பாவை இத வந்து அவங்களுடைய மொழியில மொழியாக்கம் செய்து முடிசூட்டு விழால பாடுறாங்க. காற்றே வா, பாரதியார். இது ஃபுல்லாவே காற்றை பத்தின விஷயம். ஸோ கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இதுக்கு மேல பார்த்தது தேவக்கோட்டை வா மூர்த்தி. ஸோ அதை பத்தி இந்த மாதிரி கவிதை நயத்தோட சொல்லியிருக்காரு. ஜூன் 15 காற்று நாள். இந்த நூல் யார் எழுதியிருக்கிறாங்க? யாருமே எழுதல. ஜஸ்ட் கேட்கிறதா குரல் அப்படின்ட்டு நமக்கு ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல தேவக்கோட்டை வா மூர்த்தி. சரிங்களா? கோட்டை அப்படின்னு சொல்லும்போது காத்தடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றே வா அப்படின்னு பாரதியார் பாடிட்டார். காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா. இந்த லைன்ஸ்ல ரெண்டு லைன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீது நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. இதுல பிராண ரசம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை. சரிங்களா? காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீட்டித்து நின்று நல்லொலி. நெருப்புன்னு சொல்லும்போது நமக்கு பாரதியார் தான் ஞாபகம் வரும். ஸோ சின்னதா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. நல்லொலி தருமாறு நன்றாக வீசு, சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். பாரதியாருடைய கவிதை. மயலுறுத்து மயங்கச்சை, பிராணரசம் உயிர் வலி, லயம்னா சீராக. இதோடைய நூல் வெளி பார்க்கலாம். சரிங்களா?
காற்றே வா. சரிங்களா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். பாரதியாருக்கு நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி பேர் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? மறந்துருக்கும். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. பாரதியார் என்ன சொல்றாங்க? நிலா அப்படின்றாங்க. அவர்தான் வந்து புதுமை கவிஞர் இல்லையா? சிந்துக்கு தந்தை, சிந்து ஓகேங்களா என்றெல்லாம் பாடப்படுபவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். நமக்கு தெரியும் இல்லையா? இவர் ஒரு கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சரிங்களா? சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏறத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். இந்தியா, சுதேசமித்திரம் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்படுபவர் நம் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்புகள்ல காற்று என்னும் தலைப்பு, அதுல வசன கவிதையின் ஒரு பகுதியே நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. நோட்ஸ் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து மார்க் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஒரு கவிதை பாருங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீன் தருகிட தீன் தருகிட. அவர் தான் இந்த மாதிரி சிந்தி அது ஒரு ஒரு பாடலோட பாடுவார். அவருடைய எழுத்துப்பாடல் நிறைய சினிமா பாடலாவே வந்திருக்கு. பக்க மலைகள் உடைந்த வெள்ளம் பாயுது பாயுது பாயுது. இரட்டை கிளவி மாதிரி. தாம் தருகிட தக்க தகிங்கிட திட்டோம். அண்டம் சாயுது சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட பாரதியார் பாடிப்பார். தெரிஞ்சுக்கலாம். முல்லை பாட்டு, நப்பூதனார். ஒவ்வொரு பாடலுக்கும் அப்பப்போவே நீங்க வந்து ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஏதாச்சும் நாய்ஸ் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஸோ முல்லைப்பாட்டு அப்படின்ட்டு அதை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. நப்பூதனார். முல்லை பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூ, முல்லை, மல்லி, முல்லைப்பூ. நப்பூதனார். பூவை பத்தி யார் பாடுவா? பூதான் பாடுவாங்க. சரிங்களா? நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல் பாடு இமிழ் பனிக்கடல் பருதி வளங்கேற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சரவு எழிலி பெருங்கயல் பொழிந்து சிறுபுன மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுதி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூவி கை தொழுது பெருமுது பெண்டில் விசிறி நிற்ப. இதுல இருந்து துணை, அதாவது மனப்பாட பகுதியா கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. சிறுதாம்பு கொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தன இன்னே உருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இதுல பொருள் கொடுத்திருக்காங்க பாருங்க. நனந்தலை உலகம், அகன்ற உலகம். நேமி, சக்கரம். கோடு, மலை. கொடுஞ்செலவு, விரைவாக செல்லுதல். நறுவி, நறுமணமுடைய மலர்கள். தூவி, தூவி. விருச்சி, நற்சொல். சுவல், தோல். நமக்கு தெரியாத சொல் பொருள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாடலுடைய பொருள் கொடுத்துருக்கு, படிக்கலாமா? அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. வலம்புரி சங்கு பொறித்த கைகளையுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்ட மாவலி மன்னன் நீர்
வார்த்த தரும்பொழுது, நீர் வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மழை மேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மழையை சூழ்ந்து விரைந்து வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. துன்பத்தை செய்கின்ற அம்மலை பொழுதில் மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்து காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். சரிங்களா? அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளை கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஒட்டி வர இப்போது வந்து விடுவர், வருந்தாதே என்றாள். இது நல்ல சொல் எனக்கொண்டு முதுப்பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகையை குறித்து முதுபெண்டீர் வீழ்ச்சி கேட்டு நின்றனர். முல்லைன்னு சொல்லும்போது அந்த முல்லை பகுதி ஒரு தலைவிக்காக தலைவன் வந்துடுவான் அப்படின்றத வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நின் தலைவன் பகைவரை வென்று நிலைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியே, மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆட்டுப்படுத்தினர் முதுபெண்டீர். மூதூர் அப்படின்னு சொல்றது வந்து பண்பு தொகை. மூன்று ஊர், அதாவது ஒரு பண்போட. மூதூர் உருதுயர் வினைத்தொகை. கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சொல் தொடக்கம். இலக்கண குறிப்பெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? பகுப்பத உறுப்பு இலக்கணம் அப்படின்றாங்க. பொறித்த, பொறி, பகுதி, இத்து, சந்தி, இத்து, பொறித்து. இங்க ஒரு இத்து இருக்கு. தா, இத்து பிளஸ் ஆ, பெயரச்ச விகுதி. இதுல வந்து பார்க்கலாம். முதற் பொருள். பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள முதல் உரிப்பொருள்கள். முல்லை சொல்லும் போது காடும் காடு சார்ந்த இடமும். பொழுது, பெரும்பொழுது, அதோடைய பொழுது, முல்லையுடைய ஃபர்ஸ்ட் வந்து முல்லைக்கு வந்து ஃபாரஸ்ட். சரிங்களா? ஃபாரஸ்ட், பூ, முல்லையில நிறைய ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதோடைய பொழுது டைம் என்னன்னா பெரும்பொழுது, சிறும்பொழுதுன்றது. சிறுபொழுதுன்றது மாலை, மாலை டக்குன்னு பொழுது இல்லையா? பெரும்பொழுதுன்னு சொல்றது கார்காலம், ஆவணி, புரட்டாசி மாசம். கருப்பொருள். நீர் பார்த்தீங்கன்னா குறுஞ்சுனை நீர், காட்டாறு, மரம் வந்து கொன்றை, காயார், குருத்தம், அதெல்லாம். பூ, முல்லை, படவம், தோன்றிப்பூ, இதெல்லாம். குறிப்பொருள். இருத்தலும் இருத்தல் நிமித்தம், காத்திருத்தல், காட்டுல காத்திருக்கிறாங்க. நூல்வெளி பத்தி பார்க்கலாம். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு. முல்லை வந்து என்னது? 10 பாட்டுல ஒண்ணு. இது 10 பாட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு முழம் பூ 10 ரூபாய், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பாட்டுல இருக்குது முல்லைப்பூ. சரிங்களா? இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக நமக்கு இன்று கொடுத்திருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவில் இடம்பெற்றது. முல்லைப்பாவு எதுல? வெண்பாவா, அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இது வந்து ஆசிரியப்பாவில் இடம்பெற்றுள்ளது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாடல் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். இதை பத்தின ஃபுல் டீட்டெயில். காவிரி பூம்பட்டினம், இதுவும் பூல வந்திருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார், அவருடைய மகன் நப்பூதனார். நப்பூதனார் யாருடைய மகன் கூட கேட்கலாம். புயலிலே ஒரு தோணி, சிங்காரம் அப்படின்ற இதை பத்தி எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உரைநடையோட ஆசிரியர் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. புயலிலே ஒரு தோணி. கப்பித்தான் இருக்கு பாருங்க, கேப்டன் அதான் சொல்றாங்க. கப்பித்தான்.
தொங்கானையும் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது படிக்கிறேன் நானு. கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவும் வலுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதிலிருந்து நடப்பன கிடப்பனவற்றையும் உலகிற்று. வானம் உடைந்து கொட்டென்று வெள்ளம் கொட்டியது சூறாவளி. ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்க. புயலை பத்தினா ஒரு சின்ன ஒரு கதை தான் இது. இதுல சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் இருக்குது. நான் இதே டவுட்ன்றதுக்காக தான் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல நான் கண்டிப்பா சொல்றேன். தொங்கான் சரிங்களா. தொங்கான் அப்படியும் இப்படியுமாக தாவி குதித்து திணறி தத்தளிக்கிறது. எலும்புகள் முறிவது போல் நொறு நொறு முதல் ஒளி. தொங்கான்றது ஒரு அனிமல். தலைக்கு மேல் கடல் சுருட்டு இருட்டிட்டு கடல் மழையால் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வலக்கையால் பற்றி கிடந்தான். சரிங்களா. இது வந்து இப்போதான் கப்பித்தான் அப்படின்றது தலைமை மாலுமி, கேப்டன். தொங்கான் அப்படின்றது கப்பல். ஸோ இங்க இருக்குது பாருங்க மீனிங். எங்கடா போச்சுன்னு பார்க்குறேன். தொங்கான் அப்படின்றது கப்பல். நல்லா வச்சுக்கோங்க. கப்பித்தான் அது கேப்டன், தலைமை மாலுமி. தொங்கான் கப்பல், கப்பல்ல தொங்கிட்டே போனாங்க. வச்சுக்கோங்க. புயலுக்கு பெயர் சூட்டல். இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். ஜியாகிரபியில புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். வர்தா புயல், அம்பன் புயல் சொன்னாலும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷீலா புயல் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் இருந்து வட இந்தியா அங்க இருக்கிற பெருங்கடலை உருவாக்கும் புயலுக்கு 2000ல இருந்து பெயர் சூற்ற ஒரு வழக்கு வந்தது. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. அப்போ 2004ல வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இந்தியா கொடுத்தது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் என்னன்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல் 4 பூதங்கள். கடைசியாக லேஹர் அலை. இன்னும் லேஹர்னா என்னன்னு கேட்பாங்க. அலை. இன்னும் வரவிருப்பதை மேக், சாகர், வாயு, கஜா புயலின் பெயர் இலங்கைக்கு தந்தது. கஜா புயல் வந்து இலங்கை கொடுத்த பெயர். அடுத்து வந்தது பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. பெய்டிக்கு வந்தது. இதுல முக்கியமான விஷயங்கள் மட்டும் படிச்சா போதும். அதுதான் இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு காற்று வீசும். ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு வரும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றம் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும். ஸோ வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் அப்படின்றாங்க. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை, ஹாவாய் தீவுகள் தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். சரிங்களா. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கோரியாலிஸ் அப்படின்ற இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கோரியாலிஸ் விளைவு, கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஜியோகிரபியில நம்ம படிச்சிருப்போம். அவர் படிக்கலாம், படிங்க. இதுல இருந்து நமக்கு நிறைய அடுத்த மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. பறவை மீன், அவுலியா மீன், மீன் வகை. சரிங்களா. இதெல்லாம் மீன் வகை. பறவை மீன்வாங்க. நம்ம உடனே பறவைன்னு போட்டக்கூடாது. அவுலியா அப்படின்றது மீன் வகை. பிளவான் அப்படின்றது இந்தோனேஷியாவில் உள்ள இடம். அங்கேயே பிங்க் ஹைலைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் அவ்வளோதான், ரொம்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. இதில் வந்து நூல் மீன்
புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு? சிங்காரம். இவர் 1920 1997 வரைக்கும் இருந்திருக்காரு. இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. சரிங்களா? சவுத் ஈஸ்ட் ஏஷியன் போர். சரிங்களா? அச்சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதை கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் இந்த பாடம். சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரியை சேர்ந்தவர். ஸோ இதை பத்தி ரொம்ப நமக்கு தெரிஞ்சுக்க தேவை கிடையாது. இது பாருங்க, நூல்தொகை முதல் தமிழை பத்தி நிறைய வாட்ஸ்அப் பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி அப்படின்ட்டு அகநானூர்ல இருக்குது. இந்த இது முன் தோன்றிய மூத்த குடின்றது. இது வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை. பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி அகநானூர்ல சொல்லியிருக்கிறாங்க. இலக்கணம் இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னு நான் பார்த்து வைத்துக் கொள்கின்றேன். ஸோ இந்த ஒரு இலக்கணம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த யூனிட்டே முடிஞ்சிடும். So we are back to the studies. So இது வந்து தொகை நிலை தொடர்களை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பகுப்பதம் பகாபதம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்றேன். இது என்னதான் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க, அதுவும் இலக்கணம் தான். இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிறத மறந்துருங்க. மீன்ஸ் நான் இப்ப சொல்றதை மட்டும் காதுல வாங்கிக்கோங்க. பகுபதம் பகாபதம் ஒரு சொல் அப்படின்னு இருக்கும்போது அதை பகுக்க மொழியணும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை அப்படின்னு இருக்கும். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பகாபதம்னா பகுக்க முடியாத ஒரு சொல். ஓகேங்களா? அதுதான். சரி, இப்போ வந்து தொகைநிலை தொடர்கள் அப்படின்ற இந்த சாப்டரை பத்தி பார்க்கலாம். சரியா? சொற்றொடர் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுடைய தொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு. நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான் அப்படின்றது. தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னது? பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மீன்ஸ் மறைந்து இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதை தொகைநிலை. கரும்பு தின்றான், மேற்கண்ட தொடர் கரும்பு தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது இல்லையா? கரும்பை தின்றான் மறைந்து வருகிறது. இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருவு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. இது தொகைநிலை. சோ கரும்பு தின்றான். புரியுதுங்களா? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும் அப்படின்றாங்க. வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும். வேற்றுமை. மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார், விரிந்து நின்று கொண்டது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உருவு இல்லை. சோ இது தொக்கி நின்று பொருளை உணர்ந்தது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவுகள் ஐ, ஆல், கூ, இன், அது, கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வேர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ, ஆல், கூ, இன், அது, கண் இந்த வார்த்தைகள் வருது. இது வேற்றுமை தொகை. வேற்றுமை. சரிங்களா? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். சாரி, இது அடுத்த டாபிக். சாரி, தப்பா சொல்லிட்டேன். அது வேற்றுமை தொகை முடிந்தது. தேர்ப்பாகன், தேரை ஓட்டும். உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா என்னன்னா, இத்தொடர் இப்ப நம்ம வந்து தொகை நிலையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன், தேர்ப்பாகன். சரிங்களா? என விரிந்த பொருளை உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர்ப்பாகன் என்னும் சொல்லிருக்கிறேன். தேரை ஓட்டும் ஐ என்னும் வேற்றுமை உருவு ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது.
சோ ரெண்டு விஷயம், தேர்ப்பாகன் தேரை ஓட்டும் அவனுடைய வினை, அவனுடைய அதாவது அவன் செய்யக்கூடிய செய்கையும் மறைந்து வருது. சரிங்களா? இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வேற்றுமை தொகையே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சோ வேற்றுமை தொகையில இதெல்லாம் தொகைநிலை தொடர், அதுல இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. இதுல வேற்றுமை உருவு அதுதான் இப்ப பார்த்திருக்கோம். வினைத்தொகை நெக்ஸ்ட். வினைத்தொகை சொல்லும் போது வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து, அதாவது வீசுதென்றல், வீசுன்றது என்னது? verb, action, தென்றல். சரிங்களா? கொள்களிறு, வீசுகின்ற தென்றல் கொள்களிறு கொடுத்திருப்பாங்க. வீசு கொள் என்பவை வினை பகுதி. இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்துவதாக பெயரெச்சங்களாயின. மேலும் இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்றதெல்லாம் சொல்லுது. நெக்ஸ்ட் பண்பு. பண்புன்னு சொல்லும்போது அதோடைய நேச்சர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை அப்படின்றது பண்பு அப்படின்றாங்க. செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். இந்த மை மறைஞ்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பண்பு தொகை. இலக்கண குறிப்புல கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, இது கூட மறைந்து இருக்குது இல்லையா ஒரு இது. இன்மொழி, இனிமையான மொழி அப்படின்றாங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை, பண்பு தொகையில அடுத்தது இருக்கு. மார்கழி திங்கள், சாரை பாம்பு, இரு பெயரொட்டு பண்பு தொகை என்னன்றாங்க. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது. ஸோ இது வந்து இது ஒரு பண்பு தானே சொல்றாங்க. மார்கழி திங்கள், மார்கழி ஆகிய திங்கள், திங்கள் தான் மாதம், மார்கழி மாதம் அப்படின்றது. ஸோ சாரை பாம்பு அப்படின்றாங்க. திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை அப்படின்றது சிறப்பு, அதுல ஸ்பெஷலானது. பாம்புல சாரை பாம்பு. சரிங்களா? திங்கள் மாதத்துல மார்கழி மாதம் புரிஞ்சிருக்கும். வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்று சாரை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயர் ஒட்டாக வந்துள்ளது. உவமைன்றது வந்து எடுத்துக்காட்டாக சொல்றது. மலர்கை, மலர் போன்ற கை. சோ கயல்விழி, கயல்விழியாள் அப்படின்றாங்க பாத்தீங்களா? அது வந்து உவமையாக சொல்றது. உவமை இதுல வந்து மலர் எதை சொல்றாங்க? உவமை. கை வந்து உவமேயம். சோ உவமையாக யூஸ் பண்ணப்படுறது மலரு. உவமேயம்னா எதை சொல்றாங்க? அந்த கைய பொருள். இதுல வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கயல் விழி அப்படின்றாங்க. கயல் போன்ற விழி கொண்டால் கயல் உவமை, விழின்றது உவமேயம். இடையே போன்ற என்னும் உவம உருவு. ஸோ கயல் போன்ற இது வந்து மறைந்து வந்திருக்கு. உண்மை தொகை அப்படின்னா இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் அப்படின்றது முடியும். அண்ணன் தம்பி தாய் சேய், அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும். இது வந்து மறைந்து வந்து உணர்த்துகின்றது இல்லையா? அதுதான் அன்மொழி தொகை அப்படின்றது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாது வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? ஒரு பேச்சுவாக்குல சொல்றது. மீசக்கார வந்தான், வந்து ஒரு ஸ்லாங் இதுவா இருந்தாலும் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள். சிவப்பு சட்டை வந்து பேசினாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு குறிப்பிடுறதுக்காக யூஸ் பண்றது. சிவப்பு சட்டை அணிந்தவர் அப்படின்றது மறைந்து வந்திருக்கு. முறுக்கு மீசை உடையவர் அப்படின்றதும் மறைஞ்சிருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கான இலக்கண குறிப்புகள். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நான் இது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு, கொண்டல் அப்படின்னா வந்து கோடை. கொண்டல்
கொண்டல் மேற்கு, கோடை தான் கிழக்கு இல்லையா? இல்லையா? என்னுடைய கெஸ்ல போட்டிருக்கிறேன். கோடை அப்படின்றது எதுவுமே இல்லை, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். ஏதோ சம் தப்பு பண்ணுறோம். நான் சொல்ல நியூமரிக்ஸ் நானே வரணும். வாடை, தென்றல் ஞாபகம் இருக்கு. ஸோ இது தென்றல் தெற்கு, லாஸ்ட்டுக்கு 2. ஸோ ஒன்று ஆப்ஷன் பியா இருக்கும், இல்லை ஈயா இருக்கும். சரிங்களா? ஃபோர்த் ஒன்று இருக்கும். வாடைனா வடக்கு. ஸோ 3க்கு 4 4 இடத்துல இருக்கு. 4 இருக்கா? ஸோ இதுக்கு 2 இருக்கா? ஸோ இதுதான் ஆன்சரு. 3, 1 கொண்டல். கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. புயல் போது என்ன பண்ணணும்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பார்க்கலாம். ஸ்டார்ம் அப்படின்றது புயல் அப்படின்றோம். டொர்னாடோ சூறாவளி. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. டெம்பெஸ்ட்னா பெருங்காற்று, நிலக்காற்று லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் கடல் காற்று, வேர்ல் விண்டு சுழல் காற்று வேர்ல். சரிங்களா? புயல் பாட்டை எழுதியவர் யாரு? பாரதியார். அதோ அந்த பறவை போல, முகமது அலி. சரிங்களா? உலகின் மிகச்சிறிய தவளை வந்து ராமகிருஷ்ணன் புக்கை பற்றி புக்கு. ஸோ இயல் 3 வந்து நம்ம டே 2ல பார்க்கலாம். 3 இயல் முடிக்கலான்னு பார்த்தேன், இப்போவே வந்து டைம் இதுவாகிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய டீச்சிங்ஸ் ஏதாச்சும் மாற்றப்படணும், இல்லை உங்களுக்கு நான் வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். ஆர் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது இந்த சவுண்டுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் ரொம்ப எடுக்க விரும்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.